ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 2 நாளாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா, சாலமோன் ஐயா ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, என் தகப்பனாகிய தாவீதுக்கு நீங்கள் கிருபை செய்தது போல என்னையும் எருசலேமில் ராஜாவை ஆக்கினீங்க, உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது வெண்கல பலிபீடத்திற்கு முன்பாக 1000 சர்வாங்க தகன பலிகளை சாலமோன் ஐயா ஆண்டவருக்கு 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்துகிறார். பலிகளை செலுத்தி ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் செய்கிறார். ஆண்டவரே, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் திரளாய் பெருகி இருக்காங்க, அப்படியே வழக்குகளை விசாரிக்கத்தக்க ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தரும்படியாய் வேண்டுகிறேன்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் எல்லா ஜனங்களையும் விசாரிக்க ஞானத்தை கேட்டபடினாலே நான் இதை உனக்கு தருவேன். ஆண்டவரே கேட்குறாரு, நான் உனக்கு என்ன தேவை, நான் என்ன செய்யணும்னு சொல்லி. அப்போ தான் சாலமோன் ஐயா ஞானத்தை கேட்குறார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களில் எப்பொழுதும் அநேக ஜனங்களுக்கு அவங்களுடைய வழக்கம் இருக்கும், பிரச்சனை இருக்கும். அதை நியாயத்தோடு கூட நியாயம் தீர்க்கத்தக்கதாக நான் போக்குவரத்துமாக இருக்க எனக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் ஆண்டவர் ஞானத்தை கேட்டபடினாலே ஞானத்தோடு கூட ஆசீர்வாதத்தையும் கனத்தையும் ஐஸ்வர்ய நாட்களையும் ஐஸ்வர்யத்தையும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி சாலமோன் ஐயாவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார். ஒரு வாக்கு கொடுக்குறாரு, உனக்கு முன்பும் அப்படி ஞானம் உள்ளவர்கள் இருந்ததில்லை, உனக்கு பின்பும் அப்படி ஒரு ஞானவான்கள் இருப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லி சாலமோனுக்கு அந்த ஞானத்தை தேவனே கொடுக்கிறார். அந்த ஞானத்தின் மூலம் சாலமோன் உலக நாடுகள் எல்லாவற்றிலும் மிக ஞானமுள்ளவனாக இன்று வரையில் அவருடைய ஞானத்தை போற்றி இந்த ஞானத்தை குறித்து ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் கொடுத்த ஞானத்தை அவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆனபடினாலே நாமும் தேவனிடத்தில் நம்ம ஒரு பொருத்தனையோடு கூட நம்மளை ஒரு தகன பலியோடு கூட தேவனிடத்தில் நம்ம தேவ ராஜ்யத்தை குறித்து பரலோகத்துக்கு குறித்து நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கல்ல பரலோக வாழ்க்கையை குறித்ததான காரியங்களுக்காக ஜெப ஆவி வேண்டும், பிரசன்னம் வேண்டும், வரங்களை கொடுங்க, வல்லமைகளை கொடுங்கன்னு சொல்லி நம்ம கேட்கிற போது ஆண்டவர் நமக்கும் தந்தருள்வார். அதன் மூலம் திரளான ஜனங்களை கர்த்தருக்கென்று நம்ம ஆயத்தப்படுத்தலாம். ஆமென். அல்லேலூயா.